இப்போ 2025ல் மகளிர் வேர்ல்டு கப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியை ஒரு எவல்யூஷனை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்சோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாரும் பார்த்துட்டு எவ்வளோ உண்மையாக அவங்க கிரிக்கெட்டுக்கு இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ இன்வால்வ்மெண்ட் அவங்க பண்ணியிருப்பாங்க. நம்ம சக்தே படம் பார்த்திருப்பீங்க, கனா படம் பார்த்திருப்பீங்க, தமிழ்ல தங்கல் படம் பார்த்திருப்பீங்க. இந்த படங்கள்ல பயிற்சியாளராக வரக்கூடிய கபீர் கானா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், அதே மாதிரி அமீர் கான் சாரா இருக்கட்டும், அவங்களும் ஒரு கதாபாத்திரம் தானே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இல்லைங்க, அவங்கள தாண்டியும் உண்மையான ஒரு கதாபாத்திரமா இருந்திருக்கிறாரு. அமோல் மஜும்தார் உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியில் கிட்டத்தட்ட 11,000க்கும் மேலான ரன்களை குவிச்சிருக்கிறாராம். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் 2025 கூடிய மகளிர் வேர்ல்டு கப் கிரிக்கெட் அது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த மேட்ச் பார்த்ததுலேருந்து இவங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு உணர்வு இருக்குது. இதுவும் ஒரு சூப்பரான மேட்சாக இருக்கே, நம்மளுடைய இந்திய அணி மகளிர் அணி இவ்வளோ டேலண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரண்ட்டில் செம்மையாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த வேர்ல்டு கப்பை வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சாதிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும், அதை பார்த்து எல்லாரும் நெகிழ்ந்த ஒரு பக்கம் இருந்தாலும், அங்கே இருந்தவங்க ஒவ்வொரு பிளேயரும் சஃபாலியா இருக்கட்டும், ஸ்மிருதியா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு பிளேயரும் அவங்க கண்ணீர் மல்க அப்பப்போ சிரிச்சு சந்தோஷப்பட்டு அந்த உணர்ச்சிகரமா இருந்ததெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் எல்லாரையும் ரொம்ப நெகிழ வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மகளிர் அணி கிரிக்கெட் வீராங்கனைகள் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவங்க பக்கத்துல விறுவிறுன்னு ஓடி ஒரு வாட்ட சாட்டமா ஒரு ஆளு, யாரா அவரு, இவர் எதுக்குடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்டிருக்கும் போது, எங்க அவர் தாங்க இவங்களுடைய கோச் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு நெகிழ்ச்சி இருந்துச்சு. அந்த மனுஷனுக்கு அப்ப எவ்வளவு பெரிய கனவா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவரை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவரை வச்சு ஒரு படம் எடுக்கலாமே அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறை இப்போ நம்ம எடுத்து அது ஒரு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். வாழ்க்கையில் நமக்கு எப்போ வேணா என்ன வேணா கிடைக்கும், நம்ம விடாமுயற்சியோடு இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சக்தே படம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி கனா படம் பார்த்துருப்பீங்க, தமிழில் தங்கல் படம் பார்த்துருப்பீங்க. இந்த படங்களில் பயிற்சியாளராக வரக்கூடிய கபீர் கானா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், அதே மாதிரி அமீர் கான் சாரா இருக்கட்டும், அவங்களும் ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இல்லைங்க, அவங்கள தாண்டியும் உண்மையான ஒரு கதாபாத்திரமா இருந்திருக்கிறாரு அமோல் மஜும்தார் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமோல் மஜும்தார் இந்த பயிற்சியாளர் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியில், அதாவது இந்தியா சார்பில் உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியில் கிட்டத்தட்ட 11,000க்கும் மேலான ரன்களை குவிச்சிருக்கிறாராம். அவர் அந்த ரன்களை குவிச்சதுக்கு அப்புறமா அப்போ இருக்கிற பத்திரிகையும் சரி எல்லாருமே என்ன எழுதியிருக்காருன்னா, அடுத்த சச்சின் இவர் தான், ஸோ அடுத்த கங்குலி இவர் தான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அவருக்கான வார்த்தைகளை போட்டு ரொம்ப ரொம்ப அழகாக வர்ணித்து எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அப்போ சச்சின் டெண்டுல்கர், கங்குலி, ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் இருந்ததுனால அவருக்கு கிரிக்கெட்டில், அதாவது முக்கிய கிரிக்கெட்டில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலையா. அப்போயும் மனுஷன் நான் எப்படியாவது இந்த கிரிக்கெட் சார்ந்து தான் இருப்பேன், கிரிக்கெட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப பேஷனேட்டாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மகளிர் இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக சேர்ந்திருக்கிறாரு. ஸோ அது வரைக்கும் இப்போ இருக்கிற மகளிர் அணிகளை இப்படி தான் நீங்கள் இருக்கணும், இப்படி தான் விளையாடணும்னு சொல்லி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறையா அவரும் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கா அப்படின்றது சொல்லப்படுது. 1994ல் ஹரியானாக்கு எதிராக பாம்பே அணிக்கு இவர் நின்று விளையாடுனது கிட்டத்தட்ட 260 ரன்களை அடித்து குமிச்சிருக்கிறாரு. அந்த டைமில் அதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து எல்லா பத்திரிகையாலும் எல்லா மேகசின்லையும் அவருடைய ஃபோட்டோ தான் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் முக்கியமாக இவருடைய சாதனையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வட்டமும் இவர் ஏன் இந்திய அணிக்கு செலக்ட் ஆகலை, இவர் இந்த வட்டமும் செலக்ட் ஆகலையா, இந்த வட்டமும் செலக்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டதை விட சுற்றி இருக்கிற எல்லாரும் வருத்தப்பட்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் தோனி படம் பார்த்துருப்போம். தோனி படம் பார்த்தவங்களுக்கு எப்படி ராஞ்சி பிளேயராக இருந்து அவர் கிரிக்கெட்டில் செலக்ட் ஆகி அந்த உள்ளே போகிற அந்த தருணம் எப்படி இருக்குன்றதை காமிச்சிருப்பாங்க. சில இடங்களில் தோனி நமக்கு அந்த மேட்ச் அட்டன் பண்ண முடியலன்னு ஃப்ளைட் பண்ண ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ மனசு உடஞ்சிருக்குன்னு. ஒரு வகையில் தோனி அப்படின்ற ஒரு பிளேயரால் அந்த கிரிக்கெட் இந்தியாவுக்காக விளையாடி இருக்கிறாரு, அவருக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஆனால் அமோல் மஜும்தார் அப்படின்ற இந்த பிளேயருக்கு அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னாலும்
நான் கிரிக்கெட் தான் எனக்கு வேணும். எனக்கு தான் கிரிக்கெட் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விடாப்பிடியா இருந்திருக்கிறாரு. ஸோ அதுதான் இத்தன வருடமா ஒரு மனுஷனால ஒரு வெற்றிக்காக காத்திருந்து, நான் தான்டா ஜெயிக்கல. ஆனா நான் என்ன சார்ந்து இருக்கவன ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வேர்ல்டு கப் அதாவது 2025 மகளிர் கிரிக்கெட் வேர்ல்டு கப்ப நமக்காக அவங்க குழுவா சேர்ந்து நமக்காக குடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்த கேட்கும்போது உண்மையாவே நெகிழ்ச்சியா இருக்கு. உண்மையாவே ஒரு மாரி அ டேய் நம்ம எதுனாலும் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் வைபும் குடுக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோமா, 1983ல இந்தியாவுடைய ஒன் டே வேர்ல்டு கப் நடந்துச்சு. இந்த வேர்ல்டு கப்ல நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் பட்டி தொட்டி எல்லாமே, "ஓ! கிரிக்கெட் இப்படி ஒரு விஷயம் இருக்கு. கிரிக்கெட் வந்து இவ்ளோ ஆத்மார்த்தமான ஒரு விஷயமா? கிரிக்கெட்ல இவ்ளோ விஷயங்கள் இருக்கா? அதுல இவ்ளோ உணர்ச்சி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு பட்டி தொட்டி எல்லாம் பரவுச்சு. ஸோ 1983ல ஆண்கள் கிரிக்கெட் வேர்ல்டு கப் மூலமா அவ்ளோ பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. இப்போ 2025ல மகளிர் வேர்ல்டு கப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரிய ஒரு ஒரு எவல்யூஷன கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, அ இப்ப நடந்த இந்த உலகக்கோப்பை மேட்ச்ல அங்க விளையாடின ஒவ்வொரு வீராங்கனையும், ஸோ அவங்களுடைய அந்த உணர்வு அவங்களுக்கு எவ்வளோ அழகா இருந்துச்சு அப்படின்றத, இந்த கிரிக்கெட் தாங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம, நம்ம பார்க்கிறவங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா? இவங்க அவுட் ஆயிடக்கூடாது. இந்த கேட்ச் பிடிக்கக்கூடாது. இவங்க இந்த கேட்ச் பிடிக்கணும். இப்படிலாம் அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகா அவங்க விளையாடுறவங்களும் சரி, அந்த டீமா அவ்வளோ ஒற்றுமையா இருந்தத வந்து ரொம்ப அழகா வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுதான் இந்த இந்த மேட்சோட மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாரும் பார்த்துட்டு எவ்வளோ அ உண்மையா அவங்க வந்து அவங்க கிரிக்கெட்டுக்கு இருந்திருந்தாங்கன்னா, இவ்வளோ இன்வால்வ்மென்ட்டா அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ இன்வால்வ்மென்ட்டா விளையாடியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அதிகமா பேசப்படுது. இதுவரைக்கும் இந்தியாவுடைய வுமென்ஸ் கிரிக்கெட் ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரே ஒரு பேர் தான் மிகவும் பரிச்சயமா இருந்திருக்கும். மித்தாலி ராஜ், மித்தாலி ராஜ், மித்தாலி ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா கிட்டத்தட்ட நான் சொல்ற பேர் எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு பேரா தான் இருக்கும். ஸ்மிருதி மந்தனா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் வந்து உருவாகியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ப்ளே பார்த்துட்டு, "அப்பா! செமல" அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாரி சஃபாலி வர்மா அவங்க குடுத்த அந்த ஒரு எனர்ஜி வந்து இந்த வேர்ல்டு கப்புக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதே மாரி ஜெமிமா, ஜெமிமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அடிச்ச ரன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நெறைய கான்ட்ரோவர்சியான விஷயங்கள பேசுறாங்க. இவங்க ரொம்ப கம்மியான ரன் அடிச்சுட்டாங்க. இவங்க இப்படி இன்னும் அடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாரி விஷயங்கள பேசுறாங்க. ஆக்சுவலா என்னன்னா, அவங்க அந்த எனர்ஜி குடுக்கல அப்படின்னா, ஒரு சடனா டப்பு டப்புன்னு அந்த ரன் குடுக்கல அப்படின்னா, 27 ரன் அப்படின்றது அந்த டைம் குடுக்கல அப்படின்னா, கன்ஃபார்மா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து இந்த வேர்ல்டு கப் கிடைச்சிருக்குமா? அப்படின்றது கூட வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க குடுத்த அந்த உத்வேகம் தான் இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்துக்கும் ஒரு முக்கியமான பங்காற்றிருக்கு அப்படின்ற மாரியும் சொல்லலாம். அதே மாதிரி ஹர்மன்பிரீத் கவுரா இருக்கட்டும், தீப்தி சர்மாவா இருக்கட்டும், ரிச்சா கோஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இப்ப வந்து அந்த ஆண், பெண் ஆண் கிரிக்கெட், பெண் கிரிக்கெட் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனலா இப்ப வந்து இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ஒரு ஆட் ஒண்ணு பார்த்தேன். அதுல வந்து அ அது ரொம்ப அழகா வந்து பண்ணியிருந்தாங்க அந்த ஆட். அந்த ஆட் ரொம்ப நல்லாவும் இருந்தது. ஸோ கிரிக்கெட் டிவில பார்த்தவங்களுக்கு அந்த ஆட் வந்து செம்மையா வந்து இப்ப ரீகலெக்ட் ஆகும் அப்படின்னு நம்புறேன். ஆக்சுவலா ஒருத்தர் வந்து வுமென்ஸ் கிரிக்கெட்டுக்கான ஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரு போட்ட டீ ஷர்ட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து போடுறாரு. போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு மேல ஒரு கோட்ட போட்டு, வுமென்ஸ் கிரிக்கெட் உள்ள டீ ஷர்ட்லாம் ஜெர்சிலாம் யாராவது போடுவாங்களா? இந்த ஜெர்சிலாம் வுமென்ஸ் கிரிக்கெட்ல இப்ப யாரு பார்க்குறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு மேல ஒரு கோட் போட்டு மறைச்சுப்பாப்புல. அப்புறம் ஒரு லிஃப்ட் போவாரு. அங்க வந்து வுமென்ஸ் கிரிக்கெட்டுடைய ஸ்மிருதின்னு ஒரு பேர் இருக்கும். ஸோ அதே மாரி மித்தாலின்னு இருக்கும். ஸோ இந்த மாரி அவரு போற ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து வுமென்ஸ் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட டீ ஷர்ட்லாம் வந்து இருக்கும். அது அது விளம்பரம் தான். பட் அது கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாருமே போட்டு ஒரு டயலாக் சொல்லுவாங்க. விராட்டா இருந்தாலும், ஸ்மிருதியா இருந்தாலும் எல்லாம் இந்தியன் பிளேயர்ஸ் தான். இந்தியன் கிரிக்கெட் தான் அப்படின்னு சொல்லும்போது, அது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் கூஸ்பம்ப் ஃபீல் வந்து குடுத்தது. எனிவேஸ் அது ஒரு கமர்ஷியல் ஆட் அப்படி இருந்தாலும், எனக்கு அத பார்க்கும்போது, ச்சே! இது உண்ம நல்லா இருக்குல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைச்சது. இந்தியன் மகளிர் கிரிக்கெட்டுடைய இந்த வெற்றியா இருக்கட்டும், அந்த வீராங்கனை அந்த டீம்ல இருக்கிற எல்லாரும் சரி, அதே மாரி பயிற்சியாளர் அமோல் மஜும்தாரா இருக்கட்டும் சரி, அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா வேலை பார்த்துருக்காங்க. ரொம்ப ஆத்மார்த்தமா இந்த விளையாட்ட பார்த்துருக்காங்க. அவங்க இந்த மொமெண்ட்ல அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றதும் சரி, இப்ப நீங்க நெறைய சோசியல் மீடியால பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த கப்ப கட்டிப்பிடிச்சு தூங்குறதா இருக்கட்டும். ஸோ ஐ அம் எ பிளேயர் ஸோ அது ரொம்ப பார்க்கும்போது, "ஏய் இதல்லவாடா வெற்றி" அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. இந்த கிரிக்கெட் பார்த்த எல்லாருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம், ப்ரவுட் இந்த மொமெண்ட் இருந்தாலும், மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்குன்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க இந்த மகளிர் இந்தியன் வேர்ல்டு கப் பார்த்தவங்களுக்கு என்ன ஃபீல் கிடைச்சது அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி. Saubhagya Home and Kitchen Appliances.